கண்ணியமானவர்களே, ஏழையையும் மிகப்பெரிய பணக்காரராக மாற்றக்கூடிய, இன்னும் வறுமையில் உள்ளவரையும் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமல் ஒன்று தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஏழ்மையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும், இன்னும் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும், இன்னும் எவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் இன்றே அந்த கவலையை விட்டுருங்க. ஏன்னா உங்களை மிக விரைவில் இன்னும் ஜஸ்ட் ஒரு 30 டேஸில் 30 நாட்களில் உங்களை பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த அமலை தொடர்படியாக ஒரு 30 நாட்கள் 40 நாட்கள் நீங்கள் செய்தால் போதும், பணம் உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடி போகவே தேவையில்லை. செல்வம் நாலாபுரத்திலிருந்தும் உங்களினுடைய கதவை தட்டும். அந்த அளவிற்கு நம்மை மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தான். இந்த ஒரு அமலை செய்வது எப்படி? இந்த ஒரு அமலை செய்து யாரெல்லாம் பலன் கண்டிருக்காங்க? இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் எதிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்பவும் சிம்பிளான ஒன்று தான். உருது கிதாபில் அகாயிதுல் வலாயிப் அப்படின்னு சொல்லி ஒரு உருது கிதாப் ஒன்று இருக்குது. அந்த கிதாபில் இந்த விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க. எது போன்று அப்படின்னா, இது போன்று நீங்கள் அமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணக்காரனாக மாறக்கூடிய, இன்னும் செல்வந்தராக மாறக்கூடிய பறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இன்னும் அந்த ஒரு அமைப்பை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி தருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிதாபில் போட்டிருக்காங்க. இன்னும் ப்ளஸ் இந்த ஒரு அமலையும் போட்டிருக்காங்க. இன்னும் அதனுடைய ஹெட்டிங்கே என்னன்னு கேட்டால், ஏழையும் செல்வந்தனாக மாற அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டு கீழே இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஒரு அமலை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, கடனால், இன்னும் பொருளாதார நெருக்கடினால், இன்னும் நிறைய பெண்கள் இன்றைக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொருளாதார நெருக்கடி தான், ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு தான். இப்போ எந்த அளவிற்குன்னா, தன்னுடைய கணவர், இன்னும் தன்னுடைய சகோதரர், தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த நகையை மீட்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய நபர்கள் பணமே இல்லாமல், சம்பாதிக்காமல், இன்னும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் ரொம்பவும் பணத்திற்காக வேண்டி சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அனைவரும் கவலையை விடுங்க. இந்த ஒரே ஒரு அமலை பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கடைசி வாய்ப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வாழ்க்கையில், செல்வத்தில், இன்னும் பொருளாதாரத்தில், இன்னும் உங்களினுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வான். அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு அமலை ஃபஜ்ருடைய சுன்னத்துகளுக்கும் இன்னும் ஃபர்லுக்கும் இடையில இந்த ஒரு அமலை செய்யணும். ஃபர்லுடைய சுன்னத் தொழுகுவீங்கல்ல, ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுது முடிச்சுட்டு அடுத்து ஃபஜ்ர் தொழுகை போவீங்கல்ல, அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பதாக இந்த ஒரு அமலை செய்யணும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையோடு சூரா ஃபாத்திஹாவை 14 முறை ஓத வேண்டும். இப்படி ஓதி வந்தோம் அப்படின்னா என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா, ஏழ்மையாக இருந்தால் அல்லாஹ் அவங்கள பணக்காரனாக மாற்றிடுவான். கடனாளியாக இருந்தால் அவரினுடைய கடனை அல்லாஹ் நீக்கிடுவான். நோயாளியாக இருந்தால் அவருடைய நோயை அல்லாஹ் குணமாக்கிடுவான். பலவீனமானவராக இருந்தால் அல்லாஹ் அவரை பலப்படுத்தி இன்னும் வலிமையுடையவராக மாற்றுவான். இன்னும் தாழ்ந்த நிலையில் இருந்தார்னா அல்லாஹ் தஆலா அவரை மென்மையான நிலையில், கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் அவரை வைப்பான். இன்னும் நிறைய பகைவர்கள், இன்னும் நிறைய எதிரிகளை வச்சுருந்தாங்கன்னா அவர்களே இவரை கண்டு அஞ்சக்கூடிய அளவை அல்லாஹ் இவரை மாற்றிடுவான். இன்னும் பிரியமானவர்கள் முன்பை விட, இப்போ பிரியமானவங்க, அன்பு வச்சுருக்கவங்க முன்பை விட இவரை நேசிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பதவி உயர்வு இந்த ஒரு அமலை செய்வதனால் ஏற்படுமா? இன்னும் இந்த ஒரு அமலை தொடர்ந்து 40 நாட்கள் ஒருவர் செஞ்சு வந்தார் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவர் விரும்பிய பதவியை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். பாருங்கள், ஒரு சின்னோண்டு அமல் தான், எவ்வளோ பலன்கள் பாருங்கள். மாஷா அல்லாஹ், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு அமல் தான். இந்த ஒரு அமலை கட்டாயம் அனைவரும் செய்து வாருங்கள். யாரெல்லாம் முக்கியமாக செய்யணும், யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில், வறுமை கூட்டு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கட்டாயம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எண்ணி 30 நாளில் ஜஸ்ட் 30 டேஸில் உங்களை மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றிடுவான். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களினுடைய பாட்டம்லேருந்து அல்லாஹ் தஆலா உங்களை டாப்பில் கொண்டு போய் வச்சுருவான். நீங்கள் எந்த அளவிற்கு லோவில் இருந்தாலும்
ரொம்ப ஒரு அடித்தட்டில் இருக்கிறீங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால், ஒரு சாப்பிடுவதற்கு, உணவு சமைப்பதற்கு, காய்கறி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறீங்க. ரொம்ப அடித்தட்டில். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நீங்கள் ஒரு 100 நபர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களை பணக்காரராக மாற்றிடுவான். இப்படி நிறைய அல்லாஹ் தஆலா பலன்களை தரக்கூடிய ஒரு அமல் தான். அந்த ஒரு அமலை திரும்பவும் சொல்கிறேன். ஃபஜ்ர் தொழுகை சுன்னத் தொழுகைங்கள்ல, ஃபஜ்ர் தொழுகைக்கான சுன்னத் தொழுகைங்கள்ல, அந்த சுன்னத் தொழுகை முடித்த பிறகு இந்த ஒரு அமலை செய்யுங்க. அது எப்படின்னா, ஃபர்ல் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு சுன்னத் தொழுகை முடித்தோடனே இந்த அமலை செஞ்சிடணும். ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் போவதற்கு முன்னாடி அப்படி என்ன அமல் செய்யணும்னா, பிஸ்மில்லா இருக்குல்ல, பிஸ்மில்லாவோட சூரா ஃபாத்திஹாவை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி 14 முறை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்ற இந்த சூறாவை இந்த பிஸ்மியோட சேர்த்து 14 முறை ஓதணும். இப்படியே ஒரு மனிதர் 40 நாட்கள் செய்தாருன்னா அவர் என்ன பதவிக்கு போக வேண்டும்? இப்போ வேலை பார்க்குறாங்க எங்கேயாவது கம்பெனியில், அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு துறையில் இருக்கும் பொழுது எந்த பதவிக்கு போக வேண்டும்னு நாடுறாங்களோ அந்த பதவி அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பாங்க. ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடனால் சிரமப்படுறீங்களோ, யாரெல்லாம் நோயினால் சிரமப்படுறீங்களோ, யாரெல்லாம் பணம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே கட்டாயம் செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. இன்னும் ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொளி முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.